புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டையில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்தானது பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்தை வழிமறித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து தற்போது உளுந்தூர்பேட்டையில் தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட பேருந்தானது பாதி வழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவன் வழங்கிட கேட்கலாம். சகாதேவன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழகம் முழுவதும் அரசு பணிமனைகளில் அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டை பணிமனையின் சார்பாக தகுதி வாய்ந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தேவை என நேற்று சமூக வலைதளங்களில் அறிவிப்பு செய்த நிலையில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உடை அணிந்து பணிமனைக்கு வந்துள்ளனர். வந்தவர்களிடம் சரியான முறையில் ஓட்டுநர்களா என்று சோதனை செய்யாமலே பேருந்துகளில் சாவியை கொடுத்து பேருந்து எடுத்து செல்ல அனுமதித்தனர். அப்போது உளுந்தூர்பேட்டை நகரப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற தற்காலிக ஓட்டுநர் 16 எண் கொண்ட அரசு பேருந்தை உளுந்தூர்பேட்டை பணிமனையில் இருந்து சிறிய தூரம் பேருந்து இயக்கிய போது பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்தியுள்ளதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் ஓட்டுநர்கள் விசாரணை நடத்திய போது அவருக்கு முழுமையாக பேருந்து இயக்க தெரியாது என்று தெரிய வந்தது. அந்த சமயத்தில் போராட்டத்திற்கும் தயாராக இருந்த அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தற்காலிக ஓட்டுநரிடம் பேருந்து எதற்காக இயக்கினார்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து சென்றனர். தொடர்ந்து தற்காலிக ஓட்டுநர்கள் வைத்து பேருந்துகளை இயக்கப்படுவதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வேண்டும் என்று வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.